ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் டிப்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு வெங்காயத்தை எப்படி ப்ராப்பராக கட் பண்ணுறது அப்படின்றத நான் காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு வெங்காயத்தை நீங்கள் கையில் எடுத்துகிட்டு பாருங்கள். நல்ல ஷேப்பான வெங்காயத்தை நீங்கள் எடுக்கலாம். ஸோ எதுக்காகனா, நீங்கள் கடையில் நம்ம போனாலே யூஸ்வலாக இந்த மாதிரி நல்லா ஷேப்பாக இருக்கிறத நான் பார்த்து எடுப்போம். இல்லை ஒரு சில இடத்துல 1 kg 2 kg பவுச்சாக இருக்கும். ஸோ நீங்கள் முடிஞ்ச அளவு இந்த மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்து எடுக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ நீங்கள் ஒரு வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணதுக்கு முன்னாடி இந்த மாதிரில இருக்கிற ஸ்கின்னெல்லாம் இந்த மாதிரி ப்ராப்பராக நீங்கள் ரிமூவ் பண்ணணும். ப்ராப்பராக ரிமூவ் பண்ணிவிட்டு, ஸோ பரவாயில்ல, ஒரு லேயர் 2 லேயர் நீங்கள் கூட நீங்கள் தெரியுமா எடுக்கலாம். ஸோ ரொம்ப டீப்பாக போக வேண்டாம். ஸோ நீங்கள் 2 லேயர் அட்லீஸ்ட் நீங்கள் எடுத்துட்டிங்கனால தான் அது மேலே இருக்க ஜெர்ம்ஸ், இந்த டஸ்ட்டெல்லாம் நிறையா இருக்கும். என்ன தான் நீங்கள் வாஷ் பண்ணாலும், நீங்கள் ஹாட் வாட்டரில் மோஸ்ட்லி வாஷ் பண்ண மாட்டோம். ஸோ அதனால் முடிஞ்சளவு இந்த 2 லேயர் நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணுங்கள். ஸோ கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இது வேர் இல்லையா, அந்த ரூட்டில் வந்து பார்த்திங்கன்னா மண் இருக்கும், டஸ்ட்டு நிறையா இருக்கும். ஸோ அது இந்த என்ன தான் நீங்கள் லேயர் எடுக்க முன்னாடி அந்த லேயர்ஸை எடுத்துட்டாலுமே அந்த ஹெட்ஜ் இருக்கு இல்லையா, அது ரெண்டு பக்கமும் நீங்கள் டாப் அண்ட் பாட்டம் 2 பக்கமும் ப்ராப்பராக கட் பண்ணி எடுத்துருங்க. ஆனியன் என்ன வேஸ்ட் ஆகுதுன்னா நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாம். அது ஹெல்த் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி டிசீஸ் எப்படி பரவுது, எந்த மாதிரி பரவுதுன்றது யாருக்கும் தெரியாது இல்லையா. ஸோ அதனால் நீங்கள் கட் பண்ணிவிடுங்க, தைரியமாக கட் பண்ணிவிடுங்க. ஸோ நம்ம லைஃப் ரொம்ப முக்கியம் இல்லையா. ஸோ நீங்கள் கட் பண்ணதுக்கப்புறமும் இந்த மாதிரி ஒரு லேயர் உங்களால் எடுக்க முடியும். ஸோ என்ன தான் நீங்கள் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி 2 லேயர் எடுத்தாலும், கட் பண்ணதுக்கப்புறமும் உங்களுக்கு ஈஸியாக இந்த மாதிரி எடுக்கிறதுக்கூடிய லேயர் ஒன்று வரும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு கலர் வரணும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு. ஸோ இப்போ தான் வந்து பர்ஃபெக்டான ஷேப் இது பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் சமைக்கலாம். தைரியமாக இது கட் பண்ணி யூஸ் பண்ணலாம். ஸோ இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இருக்காது, உங்களுக்கு க்ளீனாகவும் இருக்கும். முடிஞ்சளவு இது நல்லா மறுபடியும் இன்னொரு வாட்டி வாஷ் கூட பண்ணிவிடுங்க, தப்பே இல்லை. நல்லா வாஷ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கிளியராக இருக்கும். உங்கள் கையிலேயே அந்த டஸ்ட்லாம் இருக்கும் இல்லையா, மோஸ்ட்லி அதெல்லாம் சேர்த்து கிளியர் ஆகிடுதில்ல. ஸோ நல்லா க்ளீன் பண்ணுங்கள், தப்பு இல்லை. ஒரு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆனாலும் பரவாயில்ல. இது சமைக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இதுக்கு கண்டிப்பாக நீங்கள் செய்யணும். நல்லா க்ளீன் பண்ணுங்கள். இதுக்கு இவ்வளோ டைம் தான் எடுக்கிறோமேன்னா நான் பார்க்க வேண்டாம். நீங்கள் நல்லா எத்தனை வாட்டி கழுவினாலும் பிரச்சனையே இல்லை. ஸோ க்ளீன் பண்ணிங்கனாலே உங்களுக்கு இன்னும் ஒரு கலர் லைட்டாக கலராக இன்னும் தெரியும். பிங்க் கலரில் இன்னும் கொஞ்சம் கச்சு லைட் இந்த கலர் மாறும், உங்களுக்கு தெரியும். அது லேயர் எடுத்து கட் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வாஷ் பண்ணிங்கன்னா, ஸோ இப்போ நீங்கள் டேரெக்டாக இதை கட் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ கட் பண்ணும்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். நீங்கள் ஆனியன் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாமல் நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் கட் பண்ணக்கூடாது, நைஃப் யூஸ் பண்ணுறதுனால. குழந்தைங்கக்கிட்டலாம் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. குழந்தைங்கள கிட்ட வராத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்க. நார்மலாகவே வெங்காயம் கட் பண்ணாலே கண் எரியுன்றதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச விஷயம். ஸோ அந்த சார்ஸ் வந்து கண்ணில் பட்டால் அது எரியும். அது நார்மலாகவே நடக்கிறது தான். அது ஒரு 2 மீட்டர் 1 to 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் கூட ட்ராவல் பண்ணோம். 0.5 சம்திங் தான். இருந்தாலும் கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. குழந்தைங்க நம்ம கண்ணில் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த குழந்தைங்க வந்து அந்தளவுக்கு எரிச்சல் தாங்குவாங்களான்னு தெரில. ஸோ இந்த மாதிரி ஸ்மார்ட்டாக இந்த பார்க்கவே உங்களுக்கு அது சாப்பிட்ணும் போல் இருக்கும். நீங்கள் பச்சையாகவும் சாப்பிட்லாம். மோஸ்ட்லி நிறைய பேர் பச்சையாக அவாய்ட் பண்ணுவாங்க. இந்த பூண்டு வெங்காயம்லாம் பச்சையாக அவாய்ட் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த ஸ்மெல்லு வரும் வாயில், அந்த மாதிரிக்கெல்லாம் அவாய்ட் பண்ணுவாங்க மோஸ்ட்லி இதை பச்சையாக சாப்பிட. ஸோ நீங்கள் வந்து பச்சையாக சாப்பிட்றது கூட நல்லது தான். ஏன்னா எது ஒன்றுமே பாயில் பண்ணாமல் அப்படியே சாப்பிட்றது நல்லதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் 2 விதமாக நீங்கள் கட் பண்ணலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா சின்னதாக பொடியாக கட் பண்ணலாம். அது எதுக்குன்னா நீங்கள் அந்த பொடி மாஸ் செய்கிறதுக்கு இதுக்கெலாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி கட் பண்ணலாம். இன்னொன்று ஸ்லைஸ் பார்த்தீங்கன்னா சாம்பாருக்கு, இந்த மாதிரி பொரியல் கூட்டு இதுக்கெலாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்லைஸில் கட் பண்ணலாம். மோஸ்ட்லி சின்னதாக நறுக்குனிங்கன்னா குழந்தைங்களாம் ரொம்ப விரும்புவாங்க. அது பார்த்திங்கன்னா பொடி மாஸ்லாம் பார்த்திங்கன்னா முட்டையில் செய்வோம் இல்லையா. ஸோ அதுக்கு அந்த மாதிரி ஒரு சின்னதாக நறுக்குனா ரொம்பவே அற்புதமாக இருக்கும் அது டேஸ்ட்டு. ஸோ அந்த மாதிரி சின்னதாக நறுக்கி நீங்கள் வைக்கலாம். ஸோ இந்த ஸ்லைஸ் பார்த்திங்கன்னா சாம்பாருக்கும் கூட்டுக்கு நீங்கள் இந்த ஸ்லைஸ் போடுறத நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது எல்லாத்துக்கும் முன்னாடி ரொம்ப முக்கியம், நீங்கள் அந்த வாஷ் பண்ணி அந்த லேயர்லாம் ரிமூவ் பண்ணி நீங்கள் கட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த கட் பண்ண மட்டும்தான் அடுத்த லெவல் நீங்கள் புஷ் பண்ண முடியும். ஸோ இங்கே இதில் பார்த்தீங்கனாலே தெரியும், உங்களுக்கு ப்ராசஸ் முன்னாடி காமிச்சிருக்கேன் எப்படி நீங்கள் லேயர்ஸ்லாம் ரிமூவ் பண்ணுறதுன்னு. ஸோ இது வந்து நீங்கள் அப்பப்போ லைட்டாக வாஷ் பண்ணி நீங்கள் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண் எரிச்சல்லாம் மோஸ்ட்லி இருக்காது. இதில் கண் லைட்டாக எரியும் இல்லையா, அதில் கண் எரிச்சல் இல்லைன்னா லைட்டாக தண்ணியில் அலம்பிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த கண் எரிச்சல் சுத்தமாகவே வராது. அந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நிறைய பேர் டொமேட்டோ எப்படி கட் பண்ணுறது, தக்காளி எப்படி கட் பண்ணுறதுன்னு கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள்.